மருதநாயகம் இவருடைய வாழ்க்கை வரலாறு. மருதநாயகம் என்று அழைக்கப்படுகிற கான் சாஹிப் முகமது யூசுப் கான் இந்திய வரலாற்றில் ஹைதர் அலிக்கு அடுத்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு பெரும் சிரமம் கொடுத்த வீரன், முன்னாள் நண்பன் என ஆங்கிலேய அதிகாரிகளாலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் பாராட்டப்பட்டுள்ள ஒரு வீரன். அப்படிப்பட்டவனது அக்கால ஒரு ஓவியம் கூட கிடையாது என சொல்கிறார்கள். இப்போதுள்ள ஓவியங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வரையப்பட்டவையே. ஆங்கிலேயர்களுக்கு நண்பனாக இருந்து எதிரியாக மாறி பின்னர் அவர் 39 வயதிலேயே துரோகப்பட்டம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டு 4 துண்டுகளாக வெட்டி எறியப்பட்ட சோக வரலாறு உடையவன். மருதநாயகம் என்று அழைக்கப்படுகிற யூசுப் கான் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் அருகே உள்ள பனையூரில் சைவ வேளாள குடும்பத்தில் கிபி 1725 பிறந்ததாக சொல்லப்படுகிறது. சரியான ஆண்டு தெரியாது, பெற்றோர் பெயரும் தெரியாது, அவரது இளமை காலம் பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இளம் வயதில் படிக்காமல் சண்டியர்தனம் செய்து கொண்டு முரட்டுத்தனமாக ஊர் சுற்றியதால் ஊரார் பொது தண்டனை கொடுத்து அதனால் ஊரை விட்டு ஓடியதாகவும் அவரே கோபித்து கொண்டு புதுகைக்கு ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு இஸ்லாமியர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு இஸ்லாம் மதத்தினை தழுவி முகமது யூசுப் கான் என பெயர் மாற்றிக்கொண்டார். அப்போது மாசா என்று அழைக்கப்படுகிற மெர்சியா என்று போர்த்துகீசிய இந்திய பெண்ணை மணந்து கொண்டார். புதுகையில் இவர் படகு ஓட்டுதல், தையல் தொழில், சித்த மருத்துவம் என எண்ணம் போல வேலை செய்து காலம் ஓட்டியிருக்கிறார். பின்னர் அன்றைய பிரெஞ்சு கவர்னர் வீட்டில் வேலைக்காரராக சேர்ந்தார். சில காலம் கழித்து வேலையிலிருந்து நீக்கப்பட்டு தஞ்சைக்கு சென்று படை வீரனாக சேர்ந்தார். தஞ்சையில் தளபதி பிரிட்டன் யூசுப் கானுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். தனது ஆர்வத்தால் தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். அங்கிலிருந்து நெல்லூருக்கு மாற்றப்பட்டார். அவர் தண்டல்காரனான ஹவில்தாராக சுபேதார் என பதவி வகித்தார். 1750களில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்தியாவில் நாடு பிடிக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் 1751 ஆற்காடு நவாப் பதவிக்கு முகமது அலிகான் வாலாஜாவிற்கும் சந்தா சாஹிப்புக்கும் இடையே பெரும் போட்டியும் போரும் மூண்டன. முகமது அலிகான் வாலாஜா திருச்சிக்கு தப்பிச் சென்று ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார். சந்தா சாஹிப்பின் தாக்குதலை ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஆங்கிலேயர்கள் முறியடைத்தனர். சந்தா சாஹிப்பிற்கு ஆதரவாக பிரெஞ்சு படை தளபதி தூப்ளே இருந்தார். ஆற்காட்டை மீட்பதற்காக சந்தா சாஹிப் தனது மகன் ராஷா சாஹிப் தலைமையில் 10,000 படைகளை அனுப்பினார். இவர்களுக்கு உறுதுணையாக நெல்லூர் சுபேதாராக இருந்த யூசுப் கான் இருந்தார். யுத்தத்தில் பிரெஞ்சு ஆதரவளித்த சந்தா சாஹிப்பின் படை தோல்வி கண்டது. ஆங்கிலேயர்கள் முகமது அலிகான் வாலாஜாவை நவாபாக நியமித்தனர். இதற்கு கைமாறாக மதுரையிலும் நெல்லையிலும் வரி வசூலிக்கும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்தார் நவாபு. யுத்த களத்தில் முகமது யூசுப் கானின் திறமையை கண்டு வியந்த ராபர்ட் கிளைவ் தனது படையுடன் அவனை இணைத்தார். மேஜர் ஸ்டிங்கர்லா யூசுப் கானுக்கு ஐரோப்பிய இராணுவ முறைகளில் பயிற்சி அளித்தார். ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாபுக்கும் தனது எதிரிகளான தமிழினத்தைச் சேர்ந்த பாளையக்காரர்களுக்கு எதிராக மருதநாயகத்தினை போரில் ஈடுபடச் செய்தனர். பிற்காலங்களில் மதுரை நாயக்கர்களின் ஆட்சி முடிவடையும் காலகட்டத்தில் மதுரை ஆளும் அதிகாரத்தினை ஆங்கிலேயர்கள் இவருக்கு அளித்தனர். தன் வாழ்நாளில் இறுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட்ட இவர் அக்டோபர் 15, 1764 மதுரை சம்மட்டிபுரம் பகுதியில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் மருதநாயகம் பிள்ளை.